அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய டிஆர்பி எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற மேஜராக ஒரு 80% உங்களுக்கு ஒரே வீடியோவில் போடலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி எக்ஸாம் ஆஸ்பெக்டில் தமிழ் மீடியமாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் போடலாம் அப்படின்றது. ஓகே, பாருங்கள். சிலபஸ் படி ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றோட ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. இது மூணும் தான் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இந்த வீடியோஸோ ஒரு சில மெட்டீரியல்ஸ் எஜுகேஷன் ஜிகே எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. பெய்டு டெஸ்ட் பேட்ச் மேத்தமெட்டிக்ஸ்க்கு மட்டும் ஜஸ்ட் 1000 rupees ஒரு 44 டெஸ்ட்டு போடுறேங்க. அது ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஃப்ரீ மேக்ஸ் டெஸ்ட்டும் நடக்குது. வீக்லி ஒரு 1 day டெஸ்ட்டு 55 கொஷின்ஸு. அதுவும் ஷெட்யூல் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ப்ரீ ப்ரைமரினது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 to 6 years. அதான் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 2.5 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, என்னுடைய என்ன அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த்து, வெல்ஃபேரு, மென்டல் டெவலப்மெண்ட்டு, மென்டல் ஹெல்த்து. ஓகேங்களா? இது எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்காக. ரவீந்திரநாத் தாகூரின் ஒன்று காபுலிவாலா அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அவருடைய தாகத்து 2.5 வயதான ஒரு பெண் குழந்தை மினி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அறிவு வளர்ச்சி பற்றி கூறியிருக்கார். காபுலிவாலா நூல், மினின்ற பெண் குழந்தை 2.5 வயசு. அதை பற்றி மரியா மாண்டிச்சோரி. ஓகேங்களா? மாண்டிச்சோரினுடைய 1940 எந்த இயர் இந்தியாவுக்கு வந்தாங்கன்றது இதுவும் கேட்குறது. வருகை தந்து பல நகரங்களில் மாண்டிச்சோரி பள்ளிகளை நிறுவினார். ஓகேங்களா? 1944 சார்ஜென்ட் ரிப்போர்ட்டு படி அரசு குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளிகளை துவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே இப்போ சொல்கிறதில் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனை பற்றி எந்தெந்த பிளாசபர்ஸு ரிப்போர்ட்டு கமிட்டிஸ் அவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றதே சொல்லுது. ப்ரோபல் கிண்டர் கார்டன் முறையை அறிமுகப்படுத்தியவர். இதுவுமே ப்ரோபல், மாண்டிச்சோரி, ரூஸ் ஆகியோர் குழந்தை கல்வியுடன் தொடர்புடையவர்கள். ஓகேங்களா? ப்ரீ ப்ரைமரிக்கு யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு இது சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ப்ரைமரி எஜுகேஷன். ஓகேங்களா? தொடக்க கல்வி 5 years. ஓகேங்களா? 1 to 5th வரைக்குங்கிறது தொடக்க கல்வி. ஓகே, ஏஜ் 6 to 10. 3 hours கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். இந்த 3 hours தான் 3 hours அப்படின்னு சொல்கிறது. இந்திய கல்வித்துறையில் 50% பொறுப்புகள் 1919ஆம் ஆண்டு இந்தியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பிரிட்டிஷ் பீரியட்னாவே என்னதுங்க, நம்ம 1835 மெக்காலே கல்வி அப்படின்ட்டு மெக்காலே எஜுகேஷன். அதுக்கு முன்னாடி 1813 1 lakh rupees சார்ட்டர் ஆக்டில் பிரிட்டிஷ்காரங்க ஒதுக்கியிருப்பாங்க. 1854 வுட்ஸ் டெஸ்பேட்ச் கல்வியின் மகசாசனம் அப்படின்னு சொல்கிறது, வுட்ஸ் அறிக்கைன்றது. 1882 ஹண்டர் கமிஷன், எல்லாம் கல்வி சம்மந்தமானது. 1902 பல்கலைக்கழக மானிய அறிக்கை. 4 ராலே கமிஷன். இது இந்த படி பார்த்திங்கன்னா 50% 1919 ஆக்ட் அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட், கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் 1919. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 45 0 to 6 ஏஜ் ப்ரைமரி சில்ட்ரனை படிக்க வைக்கணுன்றது. ஓகேங்களா? இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது. ஆர்டிக்கல் 46 எஸ்சி எஸ்டி குழந்தைகளுக்கு மட்டும் கல்வி கொடுப்பது. ஆர்டிக்கல் 48 பசுவதை தடுப்பு சட்டம். பசுவதை எதிர்த்து போராடியவர் தமிழ்நாட்டில் ராஜாஜி. ஓகேங்களா? 1944 சிஏபிஇ
சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஒரு டைம் இது கேட்டிருக்காங்க. அப்ரிவேஷனில் நான் டீச் பண்ணியிருப்பேன். அதே 1944 சார்ஜன்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா. இலவச கட்டாய கல்வியாளுக்கு 40 ஆண்டுகளுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்றது ரெஃபர் பண்ணியிருக்கேன். மத்திய கல்வி வாரியம் 1948 நடைபெற்ற அகில இந்திய கல்வி மாநாட்டில் 1948 அகில இந்திய கல்வி மாநாடு இலவச கட்டாய கல்வியை அளிக்க தீர்மானம். 1960-61 6 முதல் குழந்தைகளை கல்வியை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷனை பற்றி ரெஃபர் பண்ண கமிட்டிஸ், மீட்டிங், மாநாடு எல்லாமே. கோத்தாரி கமிஷன் 1962 to 64 அனைவரும் பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்றல், கழிவு இருக்கக்கூடாது, இதை கழிவு ஒரு வகுப்பில் நின்று விடுதல், ஓராசிரியர் பள்ளிகளை நிறுவ பரிந்துரைத்தது, ஆரம்ப பள்ளி 1 கிலோமீட்டர், இடைநிலை பள்ளி 3 கிலோமீட்டரில் அமையப்பட வேண்டும். ஓகேங்களா. நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா கரும்பலகை திட்டம், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தரத்தை உயர்த்துவதற்காக டயட்டு. நேற்று ஒரு கொஷின் கூட எந்த இயர்ன்ட்டு, இது எந்த பாலிசி ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்ட்டு நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. டயட்டு. டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், என்எல்எம் நேஷ்னல் லிட்ரரி மிஷன், இதுவுமே இந்த பாலிசியில் வந்தது 1988. சரி, இப்போ நம்ம ப்ரீ ப்ரைமரி பார்த்துங்க, அதுக்கு அடுத்தது ப்ரைமரி பார்த்துங்க, இப்போ செகண்டரி பார்க்குறேங்க. ஓகேங்களா. ஸோ 5 ஆண்டுகள் கல்வியை கற்றபின் 6 to 10th வரைக்குங்கிறது செகண்டரி. ஓகேங்களா. ஸோ தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகவியல் இவற்றுடன் உடற்பயிற்சி, மதிப்பு கல்வி இதெல்லாம் பாடத்தில் இருக்கணும் அப்படின்றது. உயர்நிலை கல்வியின் தரத்தினை உயர்த்தும் முயற்சி கல்லூரி சூழல் அமைப்பு ஒன்றாங்க. 1978 தமிழ்நாட்டிலேயே முதலாக நிறுவப்பட்டது பள்ளி சூழல் அமைப்பு அப்படின்ட்டு. தொடக்க பள்ளிகளுக்கு உதவுகிறது, அதே போல் உயர்நிலை கல்வி, மேல்நிலை பள்ளி, கல்லூரி சூழல் அமைப்புக்கு உதவும் அப்படின்னு. என்னென்னா காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு ப்ரியரை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது. இதன்படி 5 to 6 உயர்நிலைப் பள்ளிகள் அருகில் உள்ள கல்லூரியுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலைவர், முதல்வர், உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அப்படின்ட்டு. இடைநிலை கல்வி தொடர்பான சில குழுக்களினுடைய பரிந்துரைகள். ராதாகிருஷ்ணன் குழுவிலே சில ரெஃபர் பண்ணிக்கிறேன். இக்குழு இடைநிலை கல்வி அமைப்பு பலமற்ற இணைப்பாக கருதியது. பலமற்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பலமான இணைப்பாக இல்லை, பலமற்றது. 10 வருட கல்விக்கு பிறகு 12 வருட கல்வி முறையை ரெஃபர் பண்ணுது. பொது மற்றும் சிறப்பு கல்வியை அளித்தல். ஓகே, ரொம்ப முக்கியமானது இடைநிலை கல்வின்றது லக்ஷ்மண முதலியார் கல்விக்குழு. ஸோ செகண்டரி எஜுகேஷன் கமிட்டி, முதலியார் கமிஷன் எல்லாம் இது தான் 1952. மல்டி பர்சனாலிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் தொடங்குதல், தாய்மொழி வழி கல்வியாக கருத்தல், ஹாஸ்டலோடு இருக்கணும், பாடப்புத்தகங்களை நேஷ்னலைஸ் இருப்பாங்க, பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்கணும், ஆசிரியர் பணி நிலையத்தின, உடற்கல்வி ஆசிரியரை நியமித்தல். கோத்தாரி கமிஷனில் என்ன சொல்லுதுன்னா தேசிய ஒற்றுமையை நிலைநாட்டுதல், பள்ளி சேர்க்கையை ஒழுங்குபடுத்தல், பார்ட் டைம் எஜுகேஷன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், உமன்ஸ் எஜுகேஷன், ஸோ இடைநிலை கல்வி, இது எல்லாமே கோத்தாரி கமிஷனில். சரி, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம செகண்டரி எஜுகேஷன். இப்போ பார்க்குறது ஹையர் செகண்டரி எஜுகேஷன். 1928 சாப்ரு கல்விக்குழு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு. 1944 சார்ஜன்ட் ரிப்போர்ட். எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இது காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கல்வி இருக்கணும். ஸோ அதை ப்ரீ யூனிவர்சிட்டி பியூசி அப்படின்றாங்களா, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்றது. அதை பல்கலைக்கழக புகும் மாணவர்களுக்கு இதாக இருக்கணும் அப்படின்னு, தொழிற்கல்வி புகும் மாணவர்களுக்கு இது இருக்கணும் அப்படின்ட்டு. அதே தான் பொதுப்பாடக்கல்வி, தொழிற்பாடக்கல்வி. டாக்டர் ஏஎஸ் முதலியார் கல்விக்குழுவின் உயர்நிலை பள்ளி கல்வியின் இறுதி ஆண்டு மேல்நிலை பள்ளி கல்வி வகுப்பாக அமைய வேண்டும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா.
அதுதான் 11+1+3 அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணோம். கோத்தாரி கல்விக்குள்ளே 10+2+3. இப்போ 2020 புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்குதுன்னா 5+3+3+4 அப்படின்றது ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ப்ரிகேஜிலேருந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகேங்க. இந்த 3 3rd to 5th, இந்த 3 6th to 8th, 9th to 12th. ஸோ இந்த இயர்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 62ல் டாக்டர் சம்பூர்நாத் கல்விக்குழு, இதுவுமே ஒரு முறை கேட்டாங்க. உணர்வு ஒருமைப்பாடு உருவாக இந்தியா முழுமைக்கு ஒரே சீரான கல்வி அமைய வேண்டும் அப்படின்னு கோத்தாரி கல்விக்குழு 10+2+3. தேசிய கல்விக் கொள்கை 68. இதில் பரிந்துரை 68ல் ஏற்றது மேல்நிலை கல்வியில் தொழில் சார்ந்த கல்வி. இந்த கொஷின்லாம் கேட்டது. ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு 1977 SUPWன்னு சொல்லுவாங்க. சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க்கு அப்படின்றது சமூக பயனுள்ள ஆக்க செயல்கள் உருவாக்கப்பட்டது. ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு. மேல்நிலை கல்விக்குழு 1978 டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா. டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா கமிட்டி எந்த ஆண்டுன்னா 1978. ஸோ இதுவுமே நீங்கள் பார்க்கணும். உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கல்வி விடுதலைக்கு முன் கல்விக்குழுக்கள். ஓகேங்களா? உட்ஸ் அறிக்கை 1954. விடுதலைக்கு முன் பள்ளிக்கல்வி குழுக்கள் இப்போ நான் சொன்னது தான். இதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா அதான் 813 பிரிட்டிஷ்காரங்க 1 லட்ச ரூபா ஒதுக்கியிருப்பாங்க. கிறித்துவ மிஷினரிகளை அனுமதிச்சிருப்பாங்க. 835 மெக்காலே கல்வி, அதான் இங்கிலீஷ் எஜுகேஷனு, ஆங்கில வழியில் கல்வி கற்கணும். அதுக்கு அடுத்ததுன்னா உட்ஸ் அறிக்கை, பள்ளிகளுக்கு அரசாங்க நிதி அளிக்க சட்டம். இந்த உட்ஸ் அறிக்கையின்படி தான் சென்னை, மும்பை, கல்கத்தாவில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு ஏற்படுத்தப்படுது. ஃபஸ்ட்டு கல்கத்தா, இது ஃபஸ்ட்டு மும்பை, 2வது கல்கத்தா, 3வது சென்னை. சரிங்களா? ஹண்டர் கமிஷன் ரிப்பன் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்டது. 2 வகையில் உயர்நிலைப்பள்ளி, ஒன்று உயர் படிப்புக்கும் இன்னொன்று பள்ளி படிப்பிற்கு ஏற்றதால். ஒன்று பணிபுரியறதுக்கு, உயர்கல்விக்கு ஒன்று, பணிபுரியறதுக்கு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஹார்டாக் கமிட்டி அப்படின்னு 1929 ஆசிரியர்களுக்கு நீண்ட காலம் நல்ல பயிற்சி அளிக்க வேண்டும். உயர்நிலைப்பள்ளி இறுதி தேர்வில் தோல்வி பெறும் மாணவர்களுக்கு மாநில மொழி கற்பிக்கும் பள்ளிகள் வசதி அளிக்க வேண்டும். ஹார்டாக் கமிட்டி 1929. சார்ஜண்ட் கமிட்டி 1944 உயர்நிலைப் பள்ளிகள். தாராசந்த் கமிட்டி 1948. ஸோ 12 ஆண்டுகள் பள்ளிக்கல்வி படிக்கணும், ஒரு பொது தேர்வு இருக்கணும் அப்படின்றது தாராசந்த். இப்போ நம்ம புதுசாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஹார்டாக் கமிட்டி, தாராசந்த் கமிட்டி. யூஜிசி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சுதந்திரத்துக்கு பின்பு அமைக்கப்பட்டது. இன்டர்மீடியட் வகுப்புகள் பின்னரே பட்டப்படிப்புகள்னா இன்டர்மீடியட் கல்லூரி, தொழிற்கல்வி நிலையங்கள், தொழிற்கல்வி பயிற்சிக்கு நிலையங்கள், 180 வேலை நாட்கள், கல்வியானது ஆராய்ச்சியில் அமைய வேண்டும் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டுங்க. உயர்நிலை கல்விக்குழுவின் அறிக்கை 52லேருந்து 55. லட்சுமண சுவாமி உயர்நிலை பள்ளிகள் பற்றி பாருங்கள். 4+3+3 ஆரம்பப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, விடுதியுடன் இணைந்த கல்விக்கூடங்கள், தாய்மொழி வழிக்கல்வி, ஆசிரியருக்கு பயிற்சி அளித்தல், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகளால் பல்துறை பாடங்களுக்கு 60 days கோடை விடுமுறை, 5 நாட்கள் வேலை நாட்கள். கோத்தாரி கல்விக்குழுவின் அறிக்கை. ஓகே. ஸோ 1964லேருந்து 66 வரைக்கும் பேராசிரியர் கோத்தாரி. மேல்நிலை பள்ளிக்குழு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது மாதிரி இருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளி குழு ஒன்று. 68 பாலிசி கோத்தாரி குழுவினுடைய பரிந்துரைகளை இது செயல்படுத்துச்சு. ஓகேங்களா? இந்த இது அதுக்கு அடுத்தது +3.
இந்த இந்த பாலிசினுடைய இம்பார்ட்டண்ட்டு இலவசமாக கொடுக்கணும், ஆசிரியருக்கு தகுதி, ஊதியம், பயிற்சி, கல்வி வாய்ப்புகளில் சமத்துவம், திறமையான மாணவர்களை அங்கீகரிக்கப்படல், வேலை அனுபவம், நாட்டு நலப்பணிகள், அறிவியல் ஆராய்ச்சி, கல்வி மற்றும் ஆராய்ச்சி, வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி, புத்தகங்கள் பிரசுரிக்கப்படுதல், இடைநிலை கல்வி, தொலைதூர கல்வி, பகுதி நேர கல்வி, தொலைதூர கல்லாமை ஒழித்தல், முதியோர் கல்வி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 86 பாலிசி பாருங்கள். எல்லா நிலைகளிலும் ஒரு சவாலாக இருக்க வேண்டும். மேல்நிலை கல்வியில் தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம். நவோதயா ஸ்கூல் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. கிராமப்புறத்தை சேர்ந்த சிறுவர் சிறுமி. ராஜீவ்காந்தி பிரதமராங்க 7th 5-year பிளானில். ஆகஸ்ட் 20 இது ஒன்று பாருங்கள். கல்வியில் உள்ள சவால்கள், ஒரு கொள்கை, ஒரு கண்ணோட்டம் எப்படின்றது. ஓகேங்களா. கேட்கலாம். கல்வி என்பது நிகழ்காலத்திற்கு எதிர்காலத்திற்கு சிறந்த முதலீடு. இது இல்லாமல் இது பாருங்கள் வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டுன்னு. தேசிய அளவிலான ஒரே இது 10+2+3 மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அனைவருக்கும் ஆரம்ப கல்வி சமமாக இருக்கணும். ஆர்டிக்கிள் 45 குழந்தை மைய கல்வி, சைல்டு சென்டர் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன், டயட் கொண்டு வந்தாங்க. அண்டு NCT கொண்டு வந்தாங்க. அறிவொளி திட்டம் இல்லை கரும்பலகை திட்டம், சமுதாய ஈடுபாடு, மதிப்பீட்டு முறை, தேர்வு முறை சீர்திருத்தங்கள். இது 1992 ரிவைஸ் பண்ணாங்க. 1986 பாலிசியில் சில விஷயங்கள். ஓகேங்களா. தலைவர் விஜய பாஸ்கர ரெட்டி. 1986 கொண்டு வந்து சில மாற்றங்கள் 91 குழு அமைச்சாங்க. 92 இது வந்துச்சு. 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கு கட்டாச இலவச கல்வி, 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வழங்குதல். ஸோ 2000க்குள்ளே வழங்கணும். கரும்பலகை திட்டத்தை உயர்தொடர் கல்விக்கு நீட்டித்தல். 50% பெண் ஆசிரியர்கள் 2000 ஆண்டிற்குள் தொடக்க கல்வியை அளித்தல். தேசிய எழுத்துறவு ஆணையம் அளித்தல். சரி, இந்த கமிட்டி ஆராய்ந்தது எதுன்னா ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி 1990. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் ரிவ்யூ கமிட்டின்றது. ஓகே. இதை 1986 பாலிசி ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வந்தது. இதுக்கான திருத்தப்பட்ட திருமணம் 1992 விஜய பாஸ்கர ரெட்டி. இதில் ஆராய்ந்தது யாருன்னா ஆச்சாரிய கமிட்டி 1990. சரி, பிரிட்டிஷ் கல்வி குழுக்கள் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னது 1835 மெக்காலே மினிட்ஸ், மெக்காலே கல்வி, ஆங்கில வழி கல்வி அப்படின்றது. அதுக்கு முன்னாடி 1813 1 லட்ச ரூபாய் ஒதுக்குனாங்க அப்படின்றது விதி 43 படி. 833 மெக்காலே ஒரு கவர்னர் சட்ட ஆலோசகராக இருந்தார். 34 ஜூன் 10 வந்தார். 35 மெக்காலே ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். ஆங்கிலம் மட்டுமே குறிக்கும், ஆங்கிலம் பயிற்று மொழி அப்படின்றது. இது ஒன்று முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். டவுன்வேர்டு ஃபில்ட்ரேஷன் தியரி, கீழ்நோக்கி வடிகோட்டும் கோட்பாட்டை ஆராய்ந்தார் அப்படின்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்களா, இது கேட்கலாம். 1835 இது இயரு. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே இந்த கொஷனில் கேட்குறதுண்டு. ஸோ உயர்தர மக்கள், உயர்ந்த நல்ல வசதியுள்ள மக்களுக்கு ஃபஸ்ட்டு கல்வியை கொடுக்கலாம். அவங்க அடுத்த படிப்படியே கீழ்த்தட்டு மக்களுக்கு கல்வியை கொடுக்கட்டும் அப்படின்றது. பட் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, உட்ஸ் டிஸ்பேட்சு கல்வியின் மகசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம சென்னையில் டிபிஐ அப்படின்னு இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஏரியாவில். இப்போவும் கல்வித்துறை அங்கே தான் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன், SSA, பேராசிரியர் அன்பழகனுடைய கட்டிடம் தற்பொழுது கட்டிட்டு. ஸோ அது எல்லாமே பல்கலைக்கழகம், கல்லூரிகள், உயர்நிலைப் பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள் எல்லாம் இருக்குன்னுட்டு கூடுதலாக நிறுவப்பட்டன. ஆசிரியர்களுக்கு பயிற்சி, பெண் கல்வி, முஸ்லீம் கல்வி, தொழிற்கல்வியை ஊக்குவித்தல், கீழ்நோக்கு வடிகட்டும் கோட்பாடு ஃபெயிலியர் ஆனதுனால் நிராகரித்தது. ரிப்பன் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான கமிஷன் தான் 1882. 84 சமர்ப்பித்தது. தாய்மொழி கல்வி இருக்கணும், ஆரம்ப கல்வி, ஆசிரியர்களுக்கு நல்ல பயிற்சி. ஸோ நல்ல ஆரம்ப கல்வியால் தான் நாடு வளரும்ன்ட்டு.
இடைநிலை கல்வியை நிர்வகிப்பதற்கு ஒரு தகுதியுடைய இந்தியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மக்களால் கல்வி நிறுவனங்களை நடத்த முடியாத இடங்களில் அரசு பள்ளிகளை தொடங்கலாம். இடைநிலை கல்வியில் ஆங்கில வழி கல்வி முறையை இக்குழுவும் ஆதரித்தது. உயர்கல்வி பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, மாவட்ட கல்வி மேற்பார்வையாளராக இந்தியர்களே நியமித்தார். மானியம் மற்றும் உதவித்தொகை வழங்குதல், பெண் கல்வி, இஸ்லாமிய கல்வி, ஹரிஜன் பின்தங்கிய ஆதிவாசிகள் மலைவாழ் மக்களுக்கு கல்வி அளித்தல். ஸோ ரிப்பன் பிரபு நான் ஒரு சில வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருப்பேன். இந்தியர்களுக்குன்னு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆங்கிலேய ஆளுநர்னால் ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? என்னென்ன கொண்டு வந்தேன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஹண்டர் கமிஷன், தொழிற்சாலைகள் சட்டம், ஹில்பர்ட் மசோதா, லோக்கல் பாடி கவர்மெண்ட்டு, இதையெல்லாம் கொண்டு வந்தோம். பொதுக்கல்வியால் எந்த ஒரு மத கல்வியும் கல்வி முறைகளை கொடுக்க முடியாது. அரசு மானியம் அளிக்கக்கூடியது மத கல்விக்குன்ட்டு. இந்த ஓவரால் இந்த கமிட்டிஸு உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்டாக பாருங்கள். 854 உட்ஸ் டிஸ்பேட்ச் கல்வியின் மகசாசனம், மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன். 857 3 பல்கலைக்கழகங்கள். 882 ஹண்டர் கமிஷன். 1901 பாருங்கள், உயர்நிலை பள்ளிகளை நடத்தும் பொறுப்பு பல்கலைக்கழகத்திலிருந்து பள்ளிக்குழுவிற்கு மாற்றப்பட்டது. 1902 ராலே பல்கலைக்கழக சட்டம். இது ரெண்டும் பாருங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்க மாட்டேங்க. இது ரெஃபர் பண்ணுச்சு. 1917 கல்கத்தா பல்கலைக்கழக குழு. 1902 ராலே பல்கலைக்கழக சட்டம். 1917 கல்கத்தா பல்கலைக்கழகம். மைக்கேல் சாட்லர் இதுக்கு தலைமை வகித்தார். இன்டர்மீடியட் வகுப்புகளை தொடங்க பரிந்துரைத்தார். ஓகேங்களா? 1929 ஹார்டாக் கமிட்டி. 1944 சார்ஜன்ட் அறிக்கை. 48 தாராசந்த் கமிட்டி. 48-49 பல்கலைக்கழக குழுவின் அறிக்கை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரிப்போர்ட்டு. 52-55 உயர்நிலை கல்விக்குழுவின் அறிக்கை. டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார். 64-66 கோத்தாரி கல்விக்குழு. 79 தேசிய கல்விக் கொள்கை. 86 புதிய கல்விக் கொள்கை. ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம ஓவரால் எல்லா கமிட்டிஸுமே பார்த்துட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கொஷின்ஸ் 100% வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீதி ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற மீதி ரிமைனிங்கை நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். தேங்க்யூ.